வீக் டேஸில் என்னைக்காவது நல்ல ஒரு நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடணும் அப்படின்னு ஃபீல் இருக்கும்ல. ஆனால் செய்ய டைம் இல்லாதப்போ இந்த மாதிரி ஒரு தக்காளி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஒரு கடாயை வச்சு ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 6 வரமிளகாய் சேர்த்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. வெங்காயம் வறுபட்டதும் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பேனில் 3 டீஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து மல்லி நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவு வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கூடவே 2 துண்டு தேங்காய் சேர்த்து லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்து பல்ஸ் மோட்டில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு 4 பழுத்த தக்காளி ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணி கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவையும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு போட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போக வேக விட்டு இறக்கணும். அப்படின்னா மணக்க தக்காளி குழம்பு ரெடி. இந்த குழம்பு இட்லி தோசை கூடயும் ஒயிட் ரைஸ் கூடயும் நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்ட மாதிரியான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள்.